எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களில் இருக்கின்ற மீனவர்கள் தலைவர்களோடு ஒரு உரையாடல், ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. அப்போ அந்த சந்திப்பு மிகவும் ஒரு பாசிட்டிவான முறையில் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அப்போ அந்த சந்திப்புக்கான பிரதானமான நோக்கமாக இருந்தது வேறு எதுவுமில்லை, நாங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், அதில் விசேடமாக இல்லீகல் ஃபிஷிங், அதாவது சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிப்பது சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் மூலமாக பெருவாரியான சிறிய மீனவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் பேசப்பட்டது. அதே போன்று கரவலை சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. கரவலை சம்பந்தமாக கடந்த காலங்களில் இது டிராக்டர் அல்லது விஞ்ச் மூலமாக இழுப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன என்பது தொடர்பாக மிகவும் விரிவாக பேசப்பட்டது. அதன் மூலமாக நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுவுமல்ல, கடந்த காலங்களில் நாங்கள் அந்த விஞ்ச் அல்லது டிராக்டர் மூலமாக கரவலை இழுப்பதற்கு நாங்கள் விசேடமாக கடல் எல்லையில் 1.5 மைல் தொலைவுக்கு தான் நாங்கள் அனுமதியை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மீனவர்கள் அல்லது கரவலை பயன்படுத்துகின்றவர்கள் 6 மைல் 7 மைல் தொலைவுக்கு போட்டு இழுப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது ஒரு பயங்கரமானது, ஒரு பாதகமானது. அப்போ அந்த பாதகமான நிலைமைகளில் இருந்து எங்களுடைய கரவலை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே கரவலைக்கு அனுமதி கொடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கான நாங்கள் 1 வருட காலத்துக்கு மேலும் காலத்தை நீடித்திருக்கின்றோம். அதுக்கும் மீறி நாங்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கான சரியான சட்ட திட்டங்களை வகுத்து, அது மாத்திரமல்ல அங்கே இருக்கின்ற மீனவர் சங்கங்களுக்கும் ஒரு பொறுப்பு கூறலை ஒப்படைத்து அதன் மூலமாக பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கின்ற சம்பந்தமாக மீண்டும் உரையாடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று தித்வா புயலின் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய தகவல்கள் கிடைக்காமல் இருக்குமாக இருந்தால் அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த தகவல்கள் மூலமாக அவர்களுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பண்மை காலங்களில் கடலில் கூடுதலான அதிகமானவர்கள் எங்களுடைய மீனவர்கள் காணாமல் போகின்றார்கள். அப்போ அந்த காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் அனைத்து படகுகளுக்கும் VMC இயந்திரத்தை பொருந்துவதற்கான நடவடிக்கை எடுக்கலாமா அல்லது அதற்கான ஆய்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசப்பட்டது. ஏனென்றால் கடலுக்கு செல்லுகின்றவர்களை இனம் கண்டு கொள்வதற்கு, எந்த திசையில் இருக்கின்றார்கள் என்பதை இனம் கண்டு கொள்வதற்கு முடியுமாக இருக்கின்ற யந்திரம் தான் VMC யந்திரம். அப்போ அந்த யந்திரத்தை அனைத்து படகுகளுக்கும் பொருந்துவது, அது ஒரு மானிய அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாகவும் எங்களுடைய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி ஒரு முடிவினை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, விஷயமாக இந்திய இழுவமடி படகுகள் எமது கடல் எல்லையை பிரவேசிக்கின்றது. மறுபடியும் சூறையாடல் இடம்பெறுகின்றது. அப்போ இந்த சூறையாடலுக்கு முடிவினை கட்டியாக வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் ஏதாவது ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியுமா அல்லது மீனவர்களுக்கு இடையிலான மீண்டும் ஒரு உரையாடல், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அதே போன்று எங்களுடைய கடற்படையினரை மேலும் பலப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய வருகை தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்க முடியுமா அது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் மூலமாக எதிர்வரும் காலங்களிலே மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சரோடும் அதே போன்று அதனோடு தொடர்புடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக உரையாடல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு நான் செல்வதா இல்லையா என்பது சம்பந்தமாக பிரச்சனை இருந்த போதிலும் கூட, எவ்வாறான போதிலும் கூட எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய அதிகாரிகளையாவது அல்லது ஏனையவர்களையாவது அனுப்பி இது சம்பந்தமாக ஒரு உரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என
நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்ற விஷயமாக இன்றைய காலகட்டங்களில் கூடுதலான பாதிப்பை தருகின்ற விடயம் தான் வேறு எதுமல்ல, எங்களோட சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிகள் ஈடுபடுகின்றது. இல்லீகல் பிஷிங், அதாவது சட்டவிரோதமாக லைட் கோஸ் பயன்படுத்தப்படுகின்றது, சுருக்கு வலை பயன்படுத்தப்படுகின்றது, சட்டவிரோதமான வலைகளை பயன்படுத்தப்படுகின்றது, அபகரான வலைகளை பயன்படுத்தி உண்மையிலேயே எங்களுடைய மீன் துறையையும் மாத்திரமல்ல மீன் குஞ்சுகள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய பாதகமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சில பிரதேசங்களில் தொடர்ந்தும் இவர்கள் இவ்வாறான இல்லீகலான முறையில் மீன்பிடி முறையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாங்கள் சொல்லுகின்றவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக இன்று நாங்கள் பேசப்பட்டது எங்களுடைய சட்டமூலம் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. இந்த புதிதாக வருகின்ற சட்டம், இந்த இன்னமும் 2 மாதம் அல்லது 3 மாதத்திற்கு முடிவுறுத்தப்படும் அந்த சட்டமூலம், அந்த புதிய சட்டமூலத்தின் கீழ் நிச்சயமாக 5 லட்சம் 10 லட்சமாக மாறுகின்ற ஒரு அபராதம் விதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதன் மூலமாகவும் நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கையும் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று மீனவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் வேறு எதுவுமல்ல, நீங்கள் ஒரு சாராருடைய நன்மைக்காக வேண்டி இவ்வாறு சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக பெருவாரியான மீனவர்களுடைய வாழ்க்கையிலே பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றீர்கள், பாரிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குகின்றீர்கள். அதனால் அவ்வாறு செய்ய வேண்டாம். அவரும் உங்களுடைய சக மீனவர்கள், உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய உறவினர்கள், அந்த உறவினர்களுடைய வாழ்க்கையை ஒரு சீர்குலைக்க வேண்டாம் எனவும் நாங்கள் விசேடமாக அந்த சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்ற மீனவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே எல்லோருடைய கருத்துக்களும் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்கள் எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இவர்களை சந்திப்பதற்கும், அவர் மாவட்ட ரீதியாக சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய மாவட்டங்கள் இருக்கின்ற பிராந்தியங்கள் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து சென்று அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலையும் செய்வதற்கு மாவட்ட ரீதியாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இல்லை, இழுவை மடி படகுகள் மூலமாக சுற்றாடல் அளிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது தொடர்பாக அண்மை காலங்களில் பெரிய ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த ஆய்வின் மூலமாக எங்களுக்கு ஒரு விடயம் மாத்திரம் தெரிய வருகின்றது. வேறென்றால் அவர்கள் மூலமாக, அந்த படகுகள் மூலமாக எங்களுடைய அதாவது ஹார்ட் ரோலிங் கிடையாது, எங்களுடைய சாஃப்ட் ரோலிங். அப்போ இந்த சாஃப்ட் ரோலிங் என்பது உண்மையிலே கடலுக்கு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்துவது அல்ல. அதே போன்று இந்திய இழுவுமடி படகுகள் என்பது கடல் வளத்தையை அல்லது கடல் எல்லையும் சூறையாடி கொண்டு செல்லுகின்ற ஒன்று. ஆனால் அந்த நிலைமையில் இல்லை என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எது எவ்வாறான போதிலும் கூட அவ்வாறான சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளையும் அல்லது இழுவைமடி படகுகள் சம்பந்தமாகவும் ஒரு மீள் பரிசீலனை செய்வதற்கும், அவர்களுக்கு ஒரு நட்டுஈடை பெற்றுக் கொடுப்பதற்கும், அதன் மூலமாக அவர்களை ஒரு புதிய தொழில்துறைக்கு உள்வாங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு ஜனாதிபதியும் கூட இதற்கான ஆலோசனை வழங்கியிருக்கிறார். கடத்தொழில் அமைச்சு இது உண்மையிலேயே இது சுற்றாடல் அமைச்சின் கீழ் செயல்படுகின்ற ஒரு நடவடிக்கையாகும். எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு. அந்த பாதிப்பு தொடர்பாக உண்மையிலேயே எங்களுக்கு நட்டேடு வழங்குகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் கூட இதற்கு எங்களுடைய அதிகாரிகளும் கூட கடந்த காலத்தில் இது சம்பந்தமாக செயற்படுத்தியவர்களும் கூட இதற்கான ஒரு ஆதாரபூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இது இன்னமும் கூட இழுபறியான நிலைமையிலே இருக்கின்றது. எங்களுக்கு அன்று கிடைக்க இருந்த பெருந்தொகையான நட்டையிடும் கூட இல்லாது போயிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் இப்பொழுது இது சம்பந்தமாக எங்களுடைய சுற்றாடல் அமைச்சு, அதே போன்று எங்களுடைய கடல் தொழில் அமைச்சு இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகின்றார். அது அண்மையிலே ஆரம்பிக்கிறது. வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா.
வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தை பிரதிநிதிப்படுத்தி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்ட மீனவ அமைப்புகள் இன்று ஒன்றிணைந்து சமகாலத்திலே வடக்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினையும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாமை தொடர்பாகவும், குறிப்பாக 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம், 2017ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க சட்டம், 2018ஆம் ஆண்டு வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டம், அதேபோன்று அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட இருக்கின்ற புதிய மீன்பிடி கொள்கை சட்டம் தொடர்பான பிரச்சினை தொடர்பாக நீண்ட காலமாக இந்த பிரச்சினை தீர்க்கப்படாத பிரச்சினையாக வடக்கு மீனவர்களுக்கு பாதித்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட வடக்கு கடற்றொழிலாளர்கள் புதிதாக வந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து கடந்த ஜனாதிபதியாக பதவியேற்று 2 வருடங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்று 1.5 வருடங்களை கடந்த நிலையிலும் கூட அந்த பாராளுமன்ற தேர்தலிலே NPP அரசாங்கத்தின் புத்துஜீவிகள் அமைப்பு வடக்கிலே வந்து மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கரிசனை காட்டி தீர்த்து தருவதாக வாக்குறுதி அளித்து இருந்தும் கூட 1.5 வருடங்கள் கடந்தும் நாங்கள் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயாவை பலமுறை சந்தித்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது நடைபெறவில்லை. இருந்தாலும் இறுதியாக ஒரு சந்திப்பாக இன்றைய தினம் வடக்கு மீனவர்கள் ஒன்றிணைந்து அமைச்சரை எங்களுடைய கலந்துரையாடலிலே அழைத்து எங்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இறுதியான ஒரு கோரிக்கையாக மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சருக்கும் வைத்திருக்கின்றோம். அதேபோன்று எங்களுடைய தீர்வு சட்டவிரோதமான தொழில்களையும் முறையற்ற தொழில்முறைகளையும் நிறுத்தினாலே எங்களுடைய வளங்கள், எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பெருகி கொண்டிருக்கும். நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்காது சுயமாக தன்னிறைவோடு வாழ்ந்த சமூகம், யுத்த காலத்திலும் கூட பசி பட்டினி இருந்தாலும் கூட தன்னிறைவோடு கடலை நம்பி உழைத்து ஏனையவர்க்கும் உணவளித்த சமூகம் இன்று ஏனையோரிடத்திலிருந்து கையேந்துகின்ற நிலைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அந்த நிலையிலே இருந்து நாங்கள் மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அமைச்சரை அழைத்த போது கூட அமைச்சர் இந்த சந்திப்புக்கு வருகை தந்து பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். கடந்த 1.5 வருடங்கள் எங்களுக்கு தந்த வாக்குறுதி போன்று இந்த வாக்குறுதி அமையக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படி அமைந்திருந்தால் எதிர்காலத்தில் வடக்கு மீனவர்கள் மாற்று வகையான முடிவுகளையும் போராட்டங்களையும் முன்கொண்டு செல்வதுதான் எங்களுடைய இறுதியான முடிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த அரசாங்கங்களிலே பல போராட்டங்களை செய்த மீனவ சமூகம் இந்த அரசாங்கத்துக்கு நல்லெண்ண சமிக்கையாகவும் எங்களோடு போராடியவர்கள் என்ற ரீதியிலே அந்த விட்டுக் கொடுப்பை செய்திருந்தோம். அந்த விட்டுக் கொடுப்பின் ஒரு இறுதி சந்திப்பாகத்தான் இன்றைய அமைச்சருடைய சந்திப்பு எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அமைச்சர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதுக்குரிய தீர்வை தருவதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அல்லது குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே அவர் தராத பட்சத்தில் நாங்கள் ஏனைய தென்னிலங்கை மீனவ அமைப்புகளோடும் கலந்துரையாடி இந்த வடக்கிலே இருக்கின்ற சட்டவிரோதமான தொழிலை அகற்றி எங்களுடைய சுற்றுச்சூழலையும் கடல் வளத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு வடக்கு கடற்றொழிலாளர் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் திடமான சந்தர்ப்பம் பூண்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாய்ப்பாகத்தான் அமைச்சர் இன்று வருகை தந்திருக்கின்றார். இருந்தாலும் எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து மீனவர்களுடைய கருத்தை செவிசாய்ச்சிருக்கின்றார் அமைச்சர். அவருக்கு நாங்கள் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் கூட எங்களுடைய கருத்தை நடவடிக்கைக்கு கொண்டு வந்தால்தான் நாங்கள் திருப்தியடைய முடியும், பாராட்ட முடியும். அதை தாண்டி பல்வேறு வேலைப்பளவுக்கு மத்தியிலே குறுகிய அழைப்பை ஏற்று வந்த கடற்தொழில் அமைச்சருக்கு வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.